Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான பால் பராத்தா, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான மிக்ஸ்டு வெஜ் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பராத்தா லேயரா சூப்பரா இருக்கும், கிரேவியும் அருமையா இருக்கும். கிரேவி செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல 2 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 மராத்தி மொக்கு, கூடவே 2 டீஸ்பூன் அளவு வர மல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 15 மக்கானா சேர்த்துக்கிறேன். மக்கானா இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது சேர்க்கும் போது நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். கூடவே 2 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் தோலை மட்டும் எடுத்துட்டு அப்படியே முழுசாக வச்சுக்கோங்க. கூடவே 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு 10 பீன்ஸில் கார்னர்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 2 கேரட், 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் லோ ஹீட்டில் ஒரே ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி, கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்திங்கன்னா போதும். இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வச்சிடக்கூடாது, நம்மளுக்கு ஒரு விசில் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஒரு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு காய் எல்லாமே ஒரு 50% வெந்திருந்தாலே போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய் எல்லாமே தனியாக எடுத்துடலாம். காய் எல்லாமே தனியாக எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி கூடவே மற்ற சாமான்கள்லாம் சேர்த்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு 5 பாதாம், ஒரு 4 முந்திரி சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா ஸ்மூத்தாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல காய் எல்லாமே, அந்த காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காய் வந்து ஃபுல்லாக வெந்திருக்காது, ஒரு 50% தான் வெந்திருக்கும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே காய் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நான் இன்னைக்கு பன்னீர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட காலிஃப்ளவர், மஷ்ரூம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர், ஒரு 1/4 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட உங்களுக்கு பிடிச்சமான காய்கள் எக்ஸ்ட்ராவாகவும் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். மீல் மேக்கருமே ஆட் பண்ணிக்கலாம். காய் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கின உடனே தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து லோ ஹீட்டில் ஒரு 10 செகண்ட் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா ஈவனாக வதக்கிக்கோங்க. இந்த மசாலா வந்து இந்த மாதிரி நல்லா திக்காகி நல்லா ஒன்று சேர்ந்து மேலே ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய் எல்லாமே சேர்த்துட்டு இது கூட இன்னொரு 3/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கிரேவி பாருங்கள் நல்லாவே இந்த அளவுக்கு கொதிச்சு இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொத்தமல்லி கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான மிக்ஸ் வெஜ் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி பராத்தாக்கு மட்டும் இல்லை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம பராத்தா வந்து செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 2.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த பராத்தாக்கு மாவு பிசைறதுக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து வெதுவெதுப்பான பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், தண்ணியே யூஸ் பண்ணக்கூடாது. பாலை வந்து காய்ச்சிட்டு வெதுன்னு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கணும். இப்போது இது மேலே 1 டீஸ்பூன் அளவு நெய் மட்டும் கையில் அப்ளை பண்ணி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். சின்ன சின்ன பீடாவாக நம்ம வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம். உருண்டைகளை இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக அழுத்தி நம்ம பீடாவை ரெடி பண்ணிக்கலாம்.
இதை இப்போது வர கோதுமை மாவில் நல்லா 2 பக்கமும் நல்லா துவைச்சி எடுத்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து சின்ன சர்க்கிளாக வந்து நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய்யை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 4 சைடுமே மடித்து விட்டுக்கோங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து திரும்பவும் கொஞ்சமாக வர கோதுமை மாவு மட்டும் சேர்த்து நல்லா ஈவனாக தேய்ச்சி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப மெல்லிஸாக தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் திக்காக இருந்தாலே பரவாயில்ல. அப்போது தான் நம்மளுக்கு லேயர் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பராத்தாவை சேர்த்து ஹை ஹீட்லேயே வச்சு 2 சைடுமே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 2 சைடுமே நல்லா பூரி மாதிரி இந்த மாதிரி உப்பி வரும். இந்த மாதிரி ஈவனாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பால் பராத்தாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பால் பராத்தா இந்த மிக்ஸ் வெஜ் கிரேவி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பராத்தா பாருங்கள் நல்லா லேயராக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.